ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.2ல ஃபோர்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துருவோம். சரியா? பாருங்க, ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன்னு போட்டுட்டு எக்ஸ் கமா ஒய். ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 3. எக்ஸ் ஒய் சொந்தக்காரங்க யார் யார்? நேச்சுரல் நம்பர்ஸு லெஸ் தேன் 10. அப்போ எக்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 3, 4, 5, 6, 7, 8, 9 முடிஞ்சு போச்சா? அடுத்தது ஒய், அவங்களும் சேம் தான். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இவங்க தான் ஃபேமிலியில் இருக்காங்க. ஸோ இப்போ யார் யாருக்கு நம்ம கல்யாணம் பண்ணி போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். சரியா? இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1 போட்டா ஒய்யோட வேல்யூ என்னவாகும்? 4 ஆகும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 போட்டா ஒய்யோட வேல்யூ 5 ஆகும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 போட்டா ஒய்யோட வேல்யூ 6 ஆகும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 போட்டா ஒய்யோட வேல்யூ 7 ஆகும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 5 போட்டா ஒய்யோட வேல்யூ 8 ஆகும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 6 போட்டா ஒய்யோட வேல்யூ 9 ஆகும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 7 போட்டா ஒய்யோட வேல்யூ 10 ஆகும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 8 போட்டா ஒய்யோட வேல்யூ 11 ஆகும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 9 போட்டா ஒய்யோட வேல்யூ 12 ஆகும். 10 போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா எக்ஸில் 9 தான் இருக்கு, 9 தான் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கான பேர் எழுதிக்கோங்க. ஓகேவா? இவங்களுக்கான பேர் எழுதிக்கோங்க. எக்ஸில் 1ன்னா ஒய்ல 4, இது இவங்களுக்கு. ஸோ எக்ஸில் 2னா ஒய்ல 5, எக்ஸில் 3னா ஒய்ல 6, எக்ஸில் 4னா ஒய்ல 7, எக்ஸில் 5னா ஒய்ல 8, எக்ஸில் 6னா ஒய்ல 9, எக்ஸில் 7னா ஒய்ல 10, எக்ஸில் 8னா ஒய்ல 11, எக்ஸில் 9னா ஒய்ல 12. ஓகே, இப்போ கல்யாணம் எழுதியாச்சா? யார் யாருக்கு என்னென்ன கல்யாணம்னு பார்த்தாச்சா? இப்போ இதை தான் அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? ஆப்ஷன் சில இதை ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத சொல்றாங்க. ஆப்ஷன் சி ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத சொல்றாங்க. இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதிடலாமா? ஆர் ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு, யார் யார் கல்யாணமோ அவங்க மட்டும்தான் உள்ளுக்குள்ளார வருவாங்க. 1க்கு 4, 2க்கு 5, 3க்கு 6, 4க்கு 7, 5க்கு 8, 6க்கு 9, 7க்கு 10, 8க்கு 11. முடிஞ்சு போச்சு. இவங்க தான் ரிலேஷன்ல வருவாங்க. ஓகேவா? அடுத்து என்ன கேட்குறாங்க? ஆரோ டயக்ராம் கேட்குறாங்க. ஆரோ டயக்ராம் எப்படி போறது நல்லா கவனிங்க. ஆரோ டயக்ராம் எப்படி போறது நல்லா கவனிங்க. இவங்க பசங்க, எக்ஸ்ன்றது, ஒய்ன்றது பொண்ணுங்க. ஓகேவா? எக்ஸ்ல எத்தனை பசங்க இருக்காங்க? யார் யார் இருக்கா? 9 வரைக்கும் இருக்காங்க. ரைட்டா? இவங்களும் 9 வரைக்கும் இருக்காங்க. இப்போ இவங்க யாரு? 1 யாரை கல்யாணம் பண்ணாரு? 4 கல்யாணம் பண்ணாரா? போட்டுக்குங்க. 2 யார? 5 கல்யாணம் பண்ணாரு. 3 6, 4 7, 5 8, 6 9. ஆமாவா? இப்போ இங்க 10 இல்ல, இங்க 10ம் இல்ல 11ம் இல்ல வைல. அப்ப என்ன பண்ணிடணும்? இந்த 2 பேருமே அப்படி ஒரு சொந்தத்திலே பொண்ணே இல்ல. அப்ப என்ன பண்ணிடணும்? ரிலேஷன்ல இவங்க வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. ஸோ இவங்கள அடிச்சு கொடுத்துட்டு இவங்க மட்டும்தான் ரிலேஷன்ல இருப்பாங்க. இது உங்களுக்கு புரியுதா புரியலையா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கோசரம் தான் நான் ஆரோ டயக்ராம் வந்தது பிறகு சொன்னேன். நீங்க எழுதும் போது இங்கே பாத்துக்குங்க, ஒய்ல இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? கிளியரா இருக்கா சாமி?
ஸோ யாரை நம்ம கல்யாணம் இப்போ முதல்ல குடும்பத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இல்லாதவங்களுக்கு நம்ம எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? ஓகே. ஸோ இதுதான் என்னோட ஆரோ டயக்ராம். ஸோ இப்போ கிராஃப் வரைஞ்சிருவோமா? இதுக்கு கிராஃப் வரைஞ்சிடலாமா? ஸோ எக்ஸில் 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8 இங்கிட்டு கொஞ்சம் மேலே போட்டு இங்கே 9. ஸோ இது என்னோட ஒய் ஆக்சிஸ், இது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே. ஸோ இப்போ 1க்கு 4 கல்யாணம் பண்ணி வச்சோமா? ஸோ 1க்கு 4 இருங்க, இது மாற்றிக்கிறேன். 1க்கு 4 1,4. அடுத்தது 2க்கு 5 2க்கு 5. அடுத்தது 3க்கு 6. அடுத்தது 4க்கு 7. அடுத்தது 5க்கு 8. அடுத்தது 6க்கு 9. 7க்கு இல்லை. ஓகே. அவ்வளோதான். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட கிராஃப். புரிஞ்சுதாக்கண்ணா? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? ஓகே. பி தான் கிராஃப் கேட்டேன். ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கிறத நாம தெளிவா 3 பார்ட்டா பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்துல யார் இருக்கான்னு பார்க்க போறீங்க. கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, யாருக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ரைட்டா? நம்ம பாட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த கண்டிஷன் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும், இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பொண்ணு தருவாங்க, அல்லது பசங்களும் அப்பதான் தருவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த கண்டிஷன்ல. ஸோ இப்போ இவங்கெல்லாம் பாருங்க 11 12 எல்லாம் பொண்ணே இல்லை. ஸோ நீங்க கேம்லயே இல்லை. ஸோ இதை எடுத்துக்க கூடாது. சரியா? இதை எடுத்துக்க கூடாது. நீங்க செக் பண்ணுங்க, ஒய்ல அவங்க ஃபேமிலியில இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ தட்ஸ் ஆல். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேங்கண்ணா, பட் இது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் சொல்றேன். இதை பாசிட்டிவ் வேல எடுத்துக்கிட்டு இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணுங்க. 5th சம்ல பார்ப்போம். தேங்க்யூ.